السلام عليكم وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இஸ்லாமிய திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அழகாக வழிகாட்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2 செய்திகளை நபிகளார் சொன்ன 2 செய்திகள் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2552வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, அதாவது நான் ஒரு அன்சாரி பெண்ணை மணம் முடிக்க இருக்கிறேன் அப்படின்ட்டு ரசூலாட்ட சொல்கிறாங்க. எனக்கு திருமணமாக இருக்குது, யாரை திருமணம் முடிக்க போகிறேன்னு சொன்னால் அன்சாரிகளில் சேர்ந்த ஒரு பெண்ணை நான் மணம் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்த ரசூலா அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்தது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அன்சாரி பெண்களுடைய கண்களில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏனைய பெண்களை விட அன்சாரி பெண்களுடைய கண்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மறுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் அந்த மாதிரி செய்தி வருது. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பேசுவதாக இருந்தால், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பேசக்கூடிய நேரத்தில் அந்த ஆணும் பெண்ணும் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் தான் அவங்க சம்மதத்தை தெரிவிக்கணும். ஏன்னா இவர் பலவிதமான கற்பனையில் இருப்பார். நமக்கு வரக்கூடிய பெண் இப்படி இருக்கணும், நமக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படி இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்க வேண்டும். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்து கொள்வது என்னது, அது சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பார்க்குறோம். முகிரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே டைரெக்டாக சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி நான் திருமணம் முடிக்க இருக்கிறேன், இந்த பெண்ணை தான் முடிக்க இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பார்க்கல அப்படிங்கிறாங்க. நீ பார்த்துக்கொள், நீ பார்த்துன்னு சொன்னால் அது உங்களுடைய 2 பேருக்கு மத்தியில் ஒரு அன்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகள் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு பேசுவதாக இருந்தாலும், ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பேசுவதாக இருந்தாலும், அந்த 2 பேரும் ஒரு தடவை என்ன செய்யணும், நேருக்கு நேர் பார்த்து சம்மதத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறது, மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் என்ன தெரியுமா, பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. யார் தான் போய் பார்ப்பா? மாப்பிள்ளையோடைய அம்மா போய் பார்ப்பாங்க, மாப்பிள்ளையோடைய தங்கச்சி போய் பார்ப்பாங்க. போய் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, ரைட் ஓகே அப்படின்வாங்க. இவர் பார்த்துக்க மாட்டார், மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டார். எப்போ தான் பார்ப்பாரு? திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பாரு. ஃபோட்டோ காட்டுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நேரில் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒரு தடவை பார்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது, திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, பெண்ணை மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது, அது ஹராம்ங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி பார்ப்பாங்க? இப்போ இந்த நபிமொழியை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குறாங்க. ஆனால் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்குறோன்னு சொன்னால், திருமணம் பேசி முடிச்சிருவாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையுடைய ஃபோன் நம்பரை பொண்ணுக்கும், பொண்ணுடைய ஃபோன் நம்பரை என்ன செய்வாங்க, மாப்பிள்ளைக்கும் கொடுத்துருவாங்க. நீங்கள் பேசிக்கிங்க அப்படின்ட்டு. அப்போ திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு உரையாடல், மார்க்கம் அனுமதிக்காத ஒரு உரையாடல் என்ன செய்கிறது, பரவலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அந்த திருமணத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் திருமணத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, தம்பதிகளாக ஆவார்கள். திருமணத்துக்கு முன்னால் வரைக்கும் யார் தான், அந்நியன் தான். இந்த பெண் இவருக்கு அந்நியமான ஒரு முறை தான். ஆனால் இன்னைக்கு அப்படி என்ன செய்கிறாங்க,
பேசக்கூடிய நிலையை பார்க்குறோம். அது என்னது? மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஏராளமான செய்திகள் திருமணத்துடைய ஒழுங்குகள் இருக்கிறது. அதை வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாம் எதை செய்தால் அல்லாஹ் திருப்தி அடைவானோ, நாம் எதை செய்தால் அல்லாஹ் செய்யாவிட்டால் அல்லாஹ் கோபம் கொள்வானோ, அது மாதிரியான விஷயங்களை அவன் செய்யணும், கவனமாக இருந்து கொண்டு திருமணத்துடைய ஒழுங்குகளை சரியான மாதிரிக்கு பேணக்கூடியவர்களாக எல்லாத்தையும் அழகாக சொல்லித்தரும் இஸ்லாம். எந்த அளவுக்கு சொன்னால், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் திருமணம்னா இப்படிதான் இருக்கணும் என்ற ஏராளமான ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதையெல்லாம் பேணக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.